गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं मंगलं भगवान् विष्णु मंगलं मधुसूदनः मंगलं पुंडरीकाक्ष मंगलायतन हरिः। அழகர் மலை, வனமலை, சோலைமலை, திருமாலிரும் சோலை என்றெல்லாம் அற்புதமாக புகழக்கூடிய புண்ணிய பூமி இது. பிரம்மாண்ட புராணம், பிருகத் நாரதீய சம்ஹிதை, நாரத புராணம், ஸ்காந்தம், பாகவதம் இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவங்களை கொட்டி கிடக்கு. இவ்வளவு வைபவமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மூலவர் சுந்தரராஜ பெருமாள், பரமசுவாமின்னு அவருக்கு பேரு. உற்சவர் கல்லழகர், ஸ்ரீதேவி தாயார், பூமி தேவி தாயார், தனிக்கோவில்ல சுந்தரவல்லி தாயார், தீர்த்தம் நூபுர கங்கை, ஸ்தல விருட்சம் சந்தன மரம், ஔஷத விருட்சம். முதல்ல 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி பாவம் பண்றவாளே யாருமே இல்லை. எல்லாரும் புண்ணியமே பண்றான். பாவம் பண்றதுக்கு யாருக்குமே தெரியல. பூமி தேவி ஒரு நாளைக்கு இங்க இருந்து கிளம்பி போய் கைலாயத்துல சிவபெருமானை பார்த்து, இந்த பூபாரம் என்னால தாங்க முடியல, அதனால எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடுப்போம். சிருஷ்டியாரம் எல்லாம் இருந்துட்டே இருக்கா, இவ்வளவு பாரத்தை என்னால தாங்க முடியலன்னு உடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடினார். கண்ணை திறந்து பார்த்தார். கொஞ்சம் ஒரு கொட்டாவி விட்டார். 2 பேர் இதுல சிருஷ்டியான ஒருத்தர் அடிச்சிருந்தார். ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கிறத தர்மதேவதை பார்த்து வேகமா அடிச்சுக்கலாமான்னு. தர்மதேவதை அடிச்ச காரணத்தினால தர்மதேவதைக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தார். யாரெல்லாம் பாவம் பண்றாலும் அவளெல்லாம் நீ உன்னுடைய லோகத்துக்கு அழிச்சுன்னு கொண்டு ஒரு லோகமும் ஒரு இடமும் தர்மதேவதைக்கு கொடுத்தார். அவன் தான் தர்மராஜா, யம தர்மராஜா. அந்த யம தர்மராஜா ஒருத்தர் பாவம் பண்ணினதை அடிச்சதுனால நான் அப்படி ஆயிட்டேனேன்னு சொல்லி ஒரு இடத்துல தபஸ் பண்ண. அவருக்கு பெருமாள் பிரத்யட்சமா காட்சி கொடுத்தார். அப்படி தர்மராஜா தபஸ் பண்ண இடம் இந்த இடம். அடிச்ச உடனே தர்மராஜாவுடைய அழகெல்லாம் போயிடுதான். இங்க பெருமாள் அழகா காட்சி கொடுத்தாராம். அதனால சுந்தரராஜ பெருமாள்னு பேர். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீரங்கம் சேவிக்கணும், காஞ்சிபுரம் சேவிக்கணும், திருமலை சேவிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா வருது அழகர் கோவில். 6 ஆழ்வார்கள் இங்க மங்களாசாசனம். திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் அப்படின்னு ஒரு பட்டியல் நின்று போகுது. ஆண்டாள் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவங்கள் அவ்வளவு விசேஷமா சொல்றது. இங்க இருக்கக்கூடிய மூலவர் தர்மராஜாவுக்கு, அதாவது யம தர்மராஜாவுக்கு காட்சி கொடுத்த உடனே யம தர்மராஜா கேட்டாரா, இவ்வளவு அழகா இருக்கிய, நான் உன்னை படைக்கலையேன்னாராம். நீ என்ன படைக்கல? தர்மராஜா என்ன சொல்லிட்டாரா, தான் அழிக்கிறேங்கிறத மறந்துட்டு தான் தான் படைக்கிறேங்கிறத சொல்லிட்டார். அதுதான் அதுல ஆச்சரியம். நீ யாரு தெரியுதா, யாரெல்லாம் பாவம் பண்ணாலும் அவளை அழிச்சுன்னு போறதா. அப்ப சொன்னாராம் தர்மராஜா, அவ பண்ற பாவத்துக்கு தக்கவாறு அடுத்த பிறவி என்னங்கிறத என்னால நிர்ணயிக்க முடியும் தெரியுமா. அப்ப யார் பிறவியை நிர்ணயிக்கிறா? நாம பண்ற பாவ புண்ணியங்கள். நாம பண்ணக்கூடிய புண்ணிய பலனும் பாவ பலனும் தான் நமக்கு அடுத்த ஜென்மாவை கொடுக்கறது. எல்லாமே இங்க அழகு. மலை அழகு, வனம் அழகு, பெருமாள் அழகு, சேவிக்கிறவா அழகு. அதனாலேயே சுந்தரராஜ பெருமாள். இந்த தாயார் ஆச்சரியப்பட்டாலும், தானே ரகசியமா பெருமாள் அனுபவிச்சாலாம். திருட்டுத்தனமா பெருமாள் அனுபவிச்சதுனால கல்லழகர்னு பேர். இவ்வளவு அழகா எனக்கு மட்டும் காட்சி கொடுனாலாம். பெருமாள் அப்படியே காட்சி கொடுத்தாராம். ஆச்சரியப்பட்டுட்டோ இது எல்லாருக்கும் கொடுனாராம். அதை பின்னாடியில இருந்து தர்மராஜா பார்த்துட்டு இருந்து இங்கேயே இருக்கணும்னாராம். அதோட இல்ல, எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னா. என்ன அப்படின்னா, உன் கஷேத்திரத்துக்கு வரவால நான் ஹிம்சை பண்ண மாட்டேன்ட்டாராம். அதனால இங்க வந்துட்டு போனோம்னா நம்மளுடைய லிஸ்ட் ஒன்று இருக்கும் மேல, சித்திரகுப்தன்கிற நோட் பண்ணிட்டே இருப்பார் இல்லையா. இன்னைக்கு என்ன பண்ணுவார், இவெல்லாம் இன்னைக்கு அழகர் கோயில் வந்திருக்கா, ஜெயலட்சுமி யாத்திரால 59 யாத்ரீகர்கள் இன்னைக்கு இங்க வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்திருக்கா. அவ வேகமா சன்னதி உள்ள போயிட்டு பெருமாளை பார்த்து தாயார் சேவிச்சு பிரதட்சணம் பண்ணி
சீக்கிரமா வெளியில வந்துருவா. இவா பெருமாளை பார்த்த காரணத்தினால இவாளோட பேரை ரப்பரால அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அழிச்சிடுவா. முதல் பேர் யார் பேர் போட்டிருக்கோம்? பானுமதி போட்டு அப்படியே ரப்பரை போட்டு அழி. ரெண்டாவது பேர் என்ன போட்டிருக்கு? சேலம் விஜயலட்சுமி, ரப்பரை போட்டு அழி. மூணாவது பேர் யார் பேர் போட்டிருக்கு? பத்மநாபன் சேலம், அழி, ரப்பரை போட்டு. நாலாவது பேர் யார் போட்டு? சாரதி அண்ணா, அழி. டப்பு டப்புன்னு அழிச்சு கடகடன் அப்படியே அழிச்சு போட்டுருவார். அதனால அவளுக்குலாம் இனிமேல் கிடையாது. பார்த்தோன்னா இனிமேல் அங்க கிடையாது வேலை. அதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டாக்க தினம்தோறும் ராத்திரி அர்த்தஜாம பூஜை தர்மராஜாவே பண்றாரு. அர்த்தஜாமம் இன்னைக்கும் யமதர்மராஜா இங்க பூஜை பண்ணிட்டு போறாரு. அன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் யார் யாரெல்லாம் 60 நாழிகை காலம் தன்னோட ஊருக்கு அழைச்சிட்டு போனாரோ அந்த பாவம் தீக்கிறதுக்காக இங்க பூஜை பண்ணிட்டு போயிடுறாரு பெருமாளை. அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் இது. இங்க எல்லாமே அபூர்வம், அதிசயம். இங்க பெருமாளுக்கு ஒரு தோசை நைவேத்தியம் பண்ணுவான். காரணம் என்ன அப்படின்னா, இங்க ஒரு பாட்டி ஊத்தி இருந்தா. அந்த பாட்டி என்ன பண்ணாலும் தன் நாத்துல காராமணி இருந்தது, காரப்பயிறு, அரிசி மாவு, கொள்ளு, இதெல்லாம் வச்சு பெருமாளே உனக்கு படைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த நைவேத்தியம் பண்றத மானசீகமா ஏத்திக்கோனாலாம். பெருமாள் ஏத்துட்டாராம். அதனாலேயே பெருமாள் இன்னைக்கு ஏழை பண்ணி இங்க வரத்து அவாத்து வாசல்ல 5 நிமிஷம் நின்றுட்டு போற. இந்த பெருமாள் தான் தன்னுடைய திருமேனியில என்ன வஸ்திரம் தாரணம் பண்ணிக்கிறார்கிறத கவனிச்சு பார்ப்போம். அது ஏன்? ஒரு மகரிஷி, சுதபாங்கர மகரிஷி தபஸ் பண்ற. சுதபாங்கர மகரிஷி தபஸ் பண்றது அந்த வழியா தூர்வாசர் வர. தூர்வாசர் அப்படியே வரத்தை பேசாம உட்கார்ந்து இருக்காராம். தூர்வாசர் போனாராம். தவளை மாதிரி உட்கார்ந்து இருக்கு. தவளையாக கடவுள் கண்ணை திறந்து பார்த்தாராம். பெருமாளையே நினைச்சிட்டு இருந்தப்பா, உன்னை பார்க்கல, கவலைப்படாத, இங்க பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னாராம். அப்போ தவளையா மாறினதுனால அவருக்கு மண்டூக மகரிஷின்னு இருக்கு. அந்த மண்டூக மகரிஷிக்கு அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் பெருமாள் வருஷா வருஷம் வைகை ஆற்றங்கரையில இறங்குறார். அந்த மண்டூக மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய உற்சவம் தான் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமாக நடக்கிறது. அதை ஒட்டிய உற்சவம் தான். ஒரு காலத்துல தனித்தனியா நடந்துட்டு இருந்த உற்சவத்தை கிருஷ்ணதேவராயர் ஒரே காலத்துல சேர்த்தி உற்சவமா மாற்றி கொடுத்துட்டார். அந்த மண்டூக மகரிஷிக்கு பிரத்யக்ஷம். மண்டூக மகரிஷிக்கு இங்க பிரத்யக்ஷமாகி பெருமாள் காட்சி கொடுக்கறதுக்குள்ள 7 வாகனத்துல ஏறுறார். இங்கேருந்து கிளம்பி, இங்கேருந்து கிளம்பி, இங்கேருந்து கிளம்பி, அப்படி குதிரை வாகனத்துல ஏறி பச்சைப்பட்டை உடுத்திட்ட உடனே ஆஹா, இந்த வருடம் எல்லாருக்கும் சுபிட்சம், கள்ளழகரை பார்த்துட்டோம், பச்சைப்பட்டு உடுத்துட்டாருன்ட்டு அத்தனை பேரும் தண்ணியால பெருமாள் மேல அடிச்சு கோலாகலமா கொண்டாடி ஆனந்தப்படுவா. வைகை ஆற்றங்கரையில பெருமாள் வரக்கூடிய அந்த அழகை பார்த்தோம்னா ராஜாதி ராஜனாக உய்யாரமாக குதிரை மேல எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளாக அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியா இருக்கும். இதெல்லாம் விட உசத்தி இந்த கஷேத்திரத்துக்கு என்ன பெருமைனா, வாமனாவதார மூர்த்தி இங்குள்ள பெருமாள். வாமனாவதாரம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பெருமாளுடைய திருவடி பிரம்மலோகத்துக்கு போறது. பிரம்மாவாகப்பட்டவர் தன்னுடைய கங்கையில கலசத்தில் உள்ள தீர்த்தத்தை கங்கையினால் அபிஷேகம் பண்றது பெருமாளுடைய பாதத்துல பட்டு அந்த சிலம்புல பட்டு இங்க விழுந்தது. அதனால இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு சிலம்பாறு, சிலம்பு நதி, நூபுர கங்கை அப்படின்றதுக்கு பேர். அந்த தீர்த்தம் தான் இங்க விசேஷம். ஆகவே சப்த ரிஷிகளுக்கு காட்சி இந்த இடத்துல. சப்தரிஷி மண்டலத்தில் இருக்க மாதிரி சப்தரிஷிகளுக்கு காட்சி. சப்த மாதா பூஜை பண்ண கஷேத்திரம் இது. இவாளுக்கெல்லாம் பிரத்யக்ஷம். நாரதருக்கு காட்சி. மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியார் பூஜை பண்ண பெருமாள். பஞ்சபாண்டவா யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பெரிய பாவ செயல்கள் எல்லாம் பண்ணிட்டோம், இதற்கு பிராயசித்தம் இந்த கஷேத்திரம் தான். பஞ்சபாண்டவா பூஜை பண்ண கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்துக்கு சேவிக்கிறதுனால என்ன உண்டாகிறதுன்னு கேட்டா, குடும்பத்துல சிரமமே இல்லை, சௌபாகியத்தை கொடுத்துடுறார். சௌபாகியத்தை அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய பெருமாளாகப்பட்டவர் இந்த கஷேத்திரத்துல இருக்கார். இவ்வளவு அழகான பெருமாளை எடுத்துன்னு போறதுக்காக ஒரு 18 பேர் கிளம்பிய கும்பல் கிளம்பி வருது. பெருமாளை ராத்திரி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிடலாம். மறுநாளை காலைல பெருமாளை தூக்கிட்டு போப்பாரா? யாருன்னா கேரளால இருந்து நம்பூதிரிஷ் அதெல்லாம் கிளம்பி வரா. பெருமாளுக்கு பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகருடைய கனவுல பெருமாள் இங்க போறான்னு தெரிஞ்ச உடனே கதற ஆரம்பிச்சுட்டா. பெருமாள், நீ எங்களை விட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்னு கவலைப்படாது, உங்களை விட்டு ஒரு பொழுது நான் போக மாட்டேன்னு சொல்லி உடனே கருப்பண்ண சுவாமியை கூப்பிடுறார். நீ அவளுக்கு காவலாருன்னார். வந்த 18 பேரும் படியாக்கினார். மேல காவலா இருக்கார். அதுதான் இங்க இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பர் இங்க காவல் தெய்வமா இருக்கார். இவர் காவலை விட்டுட்டாருன்னா பெருமாள் இங்க கிளம்பிடுவார். வந்த 18 பேரும் படியாய் கீழே கிடக்கா. பெருமாளை பார்த்துட்டே இருக்கா. அழைச்சின்னு போறதுக்காக வந்திருக்கா. நீங்க எல்லாமும் பெருமாளை மானசீகமா அழைச்சிட்டு போகலாம். பிரத்யட்சமா பெருமாள் இங்கதான் இருப்பார். கோவிந்தா.